Students, welcome to online class theme 9th maths first chapter set language exercise 1.4 third sum. If A equal to PQRS and B equal to MNQST and C equal to MNPQS, associative property of union of sets வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. associative property of union of setsனா என்னன்னா, what is union of setsல associative propertyனா A union B union C equal to A union B union C. இப்போ போடலாம். இப்போ associative property of union of sets, associative property solution போட்டுக்கோங்க. associative property of union of setsனா ஃபார்முலா வந்து நெக்ஸ்ட் சம்மில் வந்து associative property of intersection of setsன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு associative property of union of setsனா A union B union C equal to A union B union C. இதுதான் வந்து associative property of union of sets வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு B union C ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் B union C? ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிக்கோங்க, இல்லைனா இப்படியே கூட எழுதிக்கலாம். M and Q S T யூனியன், ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ யூனியன் C is what given in the question MNPQS. இப்போ யூனியன்னால என்னென்னா எல்லாமே எடுத்து எழுதிடணும். ஸோ பட் ஆல்ஃபபெட்டிக்கலாக எழுதிக்கலாம். MN இங்கே Q இங்கே ஒரு தடவை வந்திருக்கு. 2 times வந்தாலும் ஒரு தடவை தான் எழுதணும். ஓகே, PQST. This is B union C. இங்கே ஆஸ் பர் திஸ் திங் என்னென்னா A union B union C. ஸோ A union B union Cனா A எடுத்து எழுதிக்கோங்க, PQRS. இப்படி எழுதி தனித்தனியாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக ஒரு லெட்டர் கூட மிஸ் ஆகாமல் போடலாம். அதனால தான் இப்படி எடுத்து எழுதுறது. ஏன்னா கொஸ்டினை வச்சு அப்படியே எடுத்து MNPQST அப்படின்னு எழுத முடியாது. இப்படி எடுத்து எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம் போட ஈஸியாக இருக்கும். ஸோ வாட் இஸ் A union B union C ஈக்குவல் டு MNPQRST. மார்க் இட் அஸ் ஃபஸ்ட், ஏன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இது பண்ணோம், MNPQRS எல்லா லெட்டர்ஸும் வந்து கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு A union B கண்டுபிடிங்க. வாட் இஸ் A union B? A எடுத்து எழுதிக்கோங்க, PQRS. அப்படியே எடுத்து எழுதலாம் MNPQRSTன்னு, இருந்தாலும் இப்படி எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்டேக் இல்லாமல் வந்துடும். வாட் இஸ் B? பியுடைய எலிமெண்ட்ஸ் என்ன? MNQST. ஓகே, ஸோ இப்போ எடுத்து எழுதுங்க. A union B என்ன? ஈக்குவல் டு PQRS. இங்கே வந்து MNT. ஓகே, இப்படி எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ வாட் இஸ் A union B union C? இது ஆஸ் பர் திஸ். ஓகேவா, இதை கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் A union B நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஈக்குவல் டு PQRS MNT. வாட் இஸ் C given in the question? யூனியன் MNPQS. இப்போ எழுதும்போது நம்ம வந்து ஆல்ஃபபெட்டிக்கலாகவே எழுதிக்கலாம். MN, ஓகே, யூனியன் தானே, PQRST. ஓகே, இப்போ இது 1, இது வந்து 2. பிகாஸ் ஏன் இது 1 and 2 மார்க் பண்ணுறோன்னா இது A union B union C இங்கே ஃபைண்ட் அவுட் இங்கே வந்து A union B union C லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணியிருக்கோம், இங்கே ரைட் ஹேண்ட் சைடு A union B union C பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆல்ஃபபெட்டிக்கலாக எடுத்து எழுதிக்கிறேன். இது 2. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம், A union B union C. A union B union C வந்து ரெண்டுமே MNPQRST. ஸோ ஃப்ரம் 1 and 2 it is verified that A union, that is associative property of union of sets. It is verified that A union B union C equal to A union B union C. இது வெரிஃபை பண்ணியாச்சு. தட் இஸ் associative property of union of sets. இதுதான் வந்து associative property. இதே வேறு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா A union B ஈக்குவல் டு B union A. ஓகேவா, இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்றதால 3 இருக்கும். A union B union C ஈக்குவல் டு A. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா 2 இருக்கும்.
ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்ஸ் வந்து A union B union C equal to A union B union C. It is verified that. Okay, அவ்வளோதான் இந்த sum. Thank you. For more videos, please subscribe our channel.